தொடர்ந்து நாம் பிற செய்திகளை பார்க்கலாம். சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நீர்நிலைகளை விட்டு அடிக்கடி வெளியேறும் முதலைகளை பிடித்து பண்ணை அமைத்து பாதுகாக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நீர்நிலைகளை விட்டு அடிக்கடி வெளியேறும் முதலைகளை பிடித்து பண்ணை அமைத்து பாதுகாக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழைய கொள்ளிடம் ஆற்றின் கரையோர கிராமங்களில் முதலைகள் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளன. நீர்நிலைகளை விட்டு அடிக்கடி வெளியேறும் முதலைகள் ஆடு மாடுகளை கடித்து குதறுவதுடன் மனிதர்களையும் தாக்கி வருகின்றன. குடியிருப்பு பகுதிகளுக்கும் முதலைகள் நுழைவதால் அப்பகுதியில் மக்கள் தினமும் அஞ்சி வாழும் நிலையில் உள்ளனர். எனவே சிதம்பரத்தில் ஒரு முதலை பண்ணை அமைத்து அச்சத்தை போக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அணைக்கரை பகுதியில் இருந்து கொள்ளிடம் ஆறு, பழைய கொள்ளிடம் ஆறு மற்றும் கிளை வாய்க்கால்களில் முதலைகள் நடமாட்டம் உள்ளதாக அவர்கள் கூறினர். 4 பேர் செத்துருக்காங்க சார். இங்கே எங்களுக்கு தெரிஞ்சுட்டு அந்த பக்கம்லாம் எவ்வளோ பேர் தெரியாது சார் எங்களுக்கு. இப்போ முதல்ல பண்ணி இது முதலையெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்கே சார் எங்களுக்கு ஒரு கூட்டம் வச்சாங்க, எங்களுக்கு கூட்டம் வச்சு எங்களுக்கு கூப்பிட்டாங்க. நாங்கள் பிடிச்சிற மாதிரி விட்டுட்டு தான் இருக்காங்களா சார்? மாதிரி இன்னும் கொஞ்சம் தான் உங்களுக்கு முதல்ல கட்ட சார். நாங்கள் சார் ஒரு 5 மணிக்கு வந்தீங்கன்னா இந்த பக்கம் முதல்ல போகிறோம் சார். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் முதலைகளால் சிதம்பரம் மற்றும் காட்டுமன்னார் கோவில் தாலுகாக்களில் உள்ள கரையோர கிராமங்கள் மட்டுமல்லாது அருகில் உள்ள கிராமங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. சிதம்பரம் அருகே பழைய கொள்ளிடம் ஆற்றின் கரையில் உள்ள பெராம்பட்டு, வேளக்குடி, அகரநல்லூர், வையூர், குமராட்சி, வடக்கு மாங்குடி, கடவாச்சேரி உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு முதலை நடமாட்டம் சவாலாக அமைந்துள்ளது. கோடை காலத்தில் வக்காரமாரி நீர்த்தேக்கத்தில் இருந்து வரத்து கால்வாய் வழியாக முதலைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.